விரும்புகிறவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருந்தது. தன் எதிராளி எல்லோரும் மேலும் சீறுகிறான். எப்படி இருக்கிறானா? சீறுகிறான். அவனுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு அவன் யாராருக்கு தெரியுதான்? எதிராளி. அப்போ எதிராளியை சீரும்போது நல்லவங்கிட்ட தான் போய் எல்லாரும் எகிர்றான், கெட்டவன்ட்ட எகிறானா பாருங்க. நல்லது சொல்லி கொடுக்குறவன் தான் அவனுக்கு எப்படியா இருப்பானா? பொல்லாப்பா தெரியுமா பாருங்க. ஆனால் அவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் அவனுக்கு பின்னாடி இருப்பாங்க, அவனை பாலும் கிளத்துல தள்ளுவதற்கு. பாருங்கள், 6 நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பிலும் கபடத்திலும் கொடுமையிலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. நீதிமானுடைய வாயில் என்ன கிடையாது? அக்கிரமம் கிடையாது. வேற என்ன கிடையாது? தீவினை கிடையாது, நல்வினை உண்டு. அல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொல்றான்? நமக்கெல்லாம் ஒன்றும் வராது, நம்மெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், எல்லாம் நமக்கு நல்லதான் நடக்கும். அங்கே போகிற இடம் பூரா இழுத்து மூடி அடைச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இழுத்து மூடி அடைச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. வசனம் இவ்வளோ தெளிவாக பேசுது பாருங்க. நம்மகிட்ட சங்கீதம் என்ன சும்மாவா? நம்ம ஒரு 150 சங்கீதத்தை 3.5 வருஷமாக எடுக்கும். அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஜெபம் பண்ணி எடுக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் அந்தந்த சூழ்நிலைகளில் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, வாய் சபிப்பிலும் கபடத்திலும் கொடுமை நிறைந்ததுமா இருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமம் உண்டு. மேலே கடவுள் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்றான். கடவுளே இல்லடா. நான் நம்மள கடவுளை தேடுறவன் இருக்கான் நிறைய பேர். ஆனால் அவன் எப்படி தேடுதானா? கடவுள் இல்லாத மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாம் பண்ணுவானா கடவுளை தேடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் சமீபமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை எப்படி தேடணும்? ஆவியில தேடணும். மாம்சத்துல தேடனா உனக்கு யார் இருக்க மாட்டா? கடவுள் இருக்காத மாதிரி தான் இருப்போம். ஆவியில தேடனா கர்த்தர் இருந்து உன்னை என்ன பண்ணுவார்? ஆவியில நடத்துவார். ஆவியில நடத்தப்படாதவர்கள் தேவனுடைய புத்திரர் இல்லை. தேவன் எப்படியா இருக்கிறாரு சொல்லுங்க பாப்பா? தேவன் எப்படியா இருக்கிறாரு? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட லெவல்ல சொல்லுங்க பாப்பா. தேவன் எப்படியா இருக்காரு? எப்படியோ இருக்காரு. அப்படிதானப்பா? எப்படிமா இருக்காரு பாப்பா? எப்படியோ இருக்காருப்பா. முடிப்பா மெசேஜ போதும்பா அப்படிங்கியா? இல்லை எப்படி தேவன் எப்படியா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஒண்ணு. தேவன் யாருக்கெல்லாம் பிதாவா இருக்கிறாரு? ஆவியிலேயே கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் தேவன் பிதாவா இருக்கார். ஆவிகளின் பிதா. அல்லேலூயா. நான் சொல்லும்ல, மாம்சத்தில் நடக்கிறவர்கள் ஒரு காலமும் ஆவியோடு இருக்கிறவங்க கூட நடக்க முடியாது. என்ன நடக்க முடியாது? இந்த கடவுள் பற்றி நீங்கள் நல்லா புரியணும்னா, ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. 1. 2, அவர் ஆவியில நடத்துறவங்களை மட்டும்தான் புத்திரனா தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்களாம் புத்திரன் கிடையாது. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் தான் சொன்னேன், தேடுறவன் 2 பேர் இருக்கான். கடவுளை தேடுறவன், உபவாசம் போட்டு தேடுறவன், 40 நாள் தேடுறவன், 50 நாள் தேடுறவன், அதிகாலையில் தேடுறவன், ராத்திரி தேடுறவன், அந்தி சந்தி மத்தியானத்தில் தேடுறவன் இருக்கான். அவங்களாம் மாம்சத்தில் தேடுறவனாகவும் இருக்கான், ஆவியில் தேடுறவனாகவும் இருக்கான். 2 பேர் இருக்கான. புரிஞ்சிச்சா? நேற்றெல்லாம் என்ன தேடுறீங்க? சாயங்காலம் மாம்சத்தில் தேடிட்டு வாயில் வந்துட்டு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி தேடுறோம்? ஆவியில் தேடுறோம். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறாரு. தேவன் ஆவிகளின் பிதாவா இருக்கிறாரு. ஆவியில தேடுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிதா. ஆவியில தேடுறவர்கள் மட்டும்தான் அவருடைய குமாரன். வசனம் எப்படி இருக்கு?